இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு அதனை அடிப்படையாக வைத்து வெளியாகிறது. இஸ்ரேல் ஈரான் மோதலுக்கு சர்வதேச தரப்பிலிருந்து அழுத்தங்கள் அதிகரிப்பு, அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் முன்வர வேண்டும் என்கிறார் ட்ரம்ப் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதேபோல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அந்த செய்தி முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரான் இஸ்ரேல் பரஸ்பர தாக்குதல், தெஹ்ரான் எரியுமென எச்சரிக்கை, அமெரிக்க பிரித்தானிய பிரெஞ்சு படைத்தளங்களும் தாக்கப்படும் என்கிறது ஈரான் என்பதாக அந்த செய்தி பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை பார்க்கலாம். அதே போல இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, இஸ்ரேலின் ஆபரேஷன் ரைசிங் லயன், அதிகாலையில் அதிர்ந்தது ஈரான், அணு ஆயுத தளங்கள் அழிப்பு, 200க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் ஏவுகணைகள் மூலம் 100க்கும் மேற்பட்ட இலக்குகள் மீது தொடர் தாக்குதல், அணு ஆயுத தயாரிப்பு இடங்களை பிரதான இலக்கு, ஈரானும் கடும் பதிலடி என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பாக அந்த செய்தி இருப்பதை காணும். எனவே அந்த செய்தி குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறது. அதனை அடுத்து ஈரான் மீது இஸ்ரேல் நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இஸ்ரேல் நேற்று முன்தினம் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மற்றும் பாதுகாப்பு நிலைகள் மீது தாக்குதல் நடத்தின. இதனால் பாதுகாப்பு படை தளபதிகள், ஈரானிய அணுசக்தி விஞ்ஞானிகள் ஆகியோர் கொல்லப்பட்டார்கள். இத்தாக்குதலுக்கு பதிலடியாக வெள்ளிக்கிழமை இரவும் சனிக்கிழமை காலையும் இஸ்ரேலை நோக்கி ஈரான் பெரும் எண்ணிக்கையிலான ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. இஸ்ரேலின் டசின் கணக்கான இலக்குகள் மீது தான் தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் புரட்சிகர காவல் படை அறிவித்திருக்கின்றது. சுமார் 150 தொலைதூர ஏவுகணைகளை ஈரான் ஏவியதாக அமெரிக்காவுக்கான ஈரானிய தூதுவர் ஏச்சில் லேட்டர் கூறியிருக்கின்றார். ஈரானிய ஏவுகணைகள் பலவற்றை தாம் தடுத்ததாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. இத்தாக்குதலால் இஸ்ரேலில் குறைந்தபட்சம் 3 உயிரிழந்ததோடு 34 பேர் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய மீட்புக் குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். 7 இஸ்ரேலிய சிப்பாய்கள் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்படை தெரிவித்திருக்கிறது. ஈரானின் தாக்குதல்களால் இஸ்ரேலில் பல கட்டடங்களும் வாகனங்களும் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை நடத்திய தாக்குதலால் ஈரானில் படை தளபதிகள் உட்பட 78 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 320க்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாகவும் ஐநாவுக்கான அமெரிக்க தூதுவர் அமீர் ஜராவணி ஐநா பாதுகாப்பு சபையிடம் தெரிவித்திருக்கின்றார். பாதிக்கப்பட்டவர்களில் பலர் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே வெள்ளிக்கிழமை தாம் நடத்திய தாக்குதல்களால் ஈரானின் சிரேஷ்ட அணு விஞ்ஞானிகள் 9 பேர் கொல்லப்பட்டனர் என இஸ்ரேலிய ராணுவம் நேற்று தெரிவித்திருக்கிறது. 9 ஈரானிய அணுசக்தி விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்பதை ஈரானிய ஊடகங்களும் நேற்றைய தினம் உறுதி செய்திருக்கின்றன. இந்நிலையில் ஈரான் மீது இஸ்ரேல் நேற்று 2வது நாளாகவும் தாக்குதல்களை நடத்தியது. ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் இஸ்ரேலின் 70க்கும் அதிகமான போர் விமானங்கள் நேற்று 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக செயற்பட்டதாகவும் 40 இடங்களில் தாக்குதல்களை நடத்தியதாகவும் இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலிய பொதுமக்கள் மீது ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ந்தால் தெஹ்ரான் பற்றி எரியும் என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் நேற்று தினம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். அதேவேளை ஈரானின் பதில் தாக்குதல்களை தடுப்பதற்கு இஸ்ரேலுக்கு உதவ வேண்டாம் என அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ் ஆகிய நாடுகளை ஈரான் வலியுறுத்தி இருக்கின்றது. இஸ்ரேலுக்கு உதவினால் வளைகுடா மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்கா, பிரித்தானிய, பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் படைத்தளங்களையும் கப்பல்களையும் ஈரான் இலக்கு வைக்கும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியிடுகின்றன. இஸ்ரேலுக்கு இந்த பிரித்தானியா, அமெரிக்கா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கும் பட்சத்தில் உங்களுடைய அந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கின்ற உங்களுடைய படைத்தளங்களும் எங்களுடைய இலக்காக மாறும். எனவே கடும் தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்பதாக நேற்று தினம் ஈரான் இவ்வாறு இந்த அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு எச்சரிக்கை அறிவித்தலை விடுத்திருக்கிறது. அதே போல ஈரானிய போலீஸ் மாதிபர் ட்ரோன் தாக்குதலால் உயிரிழந்திருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தலைநகர் தெஹ்ரானுக்கு மேற்கே 300 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் போலீஸ் மாதிபர் மேஜர் ஹபுபுல்லா அக்பாரின் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானிய செய்தி சேவை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதேவேளை வெள்ளிக்கிழமை ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் ஈரானிய புரட்சிகர காவல்படையின் 20க்கும் அதிகமான தளபதி
தளபதிகள் பலியாகியிருப்பதாகவும் இஸ்ரேல் நேற்று தெரிவித்திருக்கிறது. பாதுகாப்பு படைகளின் தளபதி முகமது பகேரியும் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிக்கையொன்றில் தெரிவிக்கின்றது. இதேவேளை ஈராக்கில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என ஈரானிடம் ஈராக்கிய அரசாங்கம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. ஈரானின் நட்பு நாடாக ஈராக் விளங்குகிறது. அதேவேளை அமெரிக்காவின் மூலோபாய பங்காளராகவும் ஈராக் விளங்குகிறது. கிளர்ச்சி குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக சுமார் 2500 அமெரிக்க படையினர் ஈராக்கில் நிலை கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் ஈராக்கில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என ஈரானிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் இதற்கு சாதகமான பதில் கிடைத்திருப்பதாகவும் தன்னை இனங்காட்ட விரும்பாத ஈராக்கிய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலுக்கு ஐநா செயலாளர் நாயகம் ஆண்டோனியோ குட்ரஸ் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்ததோடு மத்திய கிழக்கில் அதிகபட்ச கட்டுப்பாடுகள் பின்பற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருக்கின்றார். இதேவேளை இஸ்ரேலும் ஈரானும் கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் எனவும் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பாப்பரசர் 14ஆம் லியோ நேற்று வலியுறுத்தியிருக்கின்றார். வத்திக்கானின் செயின்ட் பீட்டர்பர்க் ஆலயத்தில் நேற்று பேசுகையில் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். எனவே அணு ஆயுத அச்சுறுத்தல் இல்லாத பாதுகாப்பான உலகை கட்டியெழுப்ப உதவுமாறும் அனைத்து நாடுகளையும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஒருவரின் இருப்புக்கு மற்றொருவர் ஒருபோதும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது எனவும் பாப்பரசர் வலியுறுத்திய விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதற்கான இவ்வாறு இருக்குதான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கை விடுக்கிறார். ஈரான் இந்த அணு ஆயுத பாதுகாப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும், அந்த ஒப்பந்தத்துக்கு வர வேண்டும். எனவே அந்த விடயங்களை ஈரான் இப்போது முழுமையாக கவனத்தில் கொண்டு அந்த பேச்சுவார்த்தைக்கு வர